வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையலில் இன்றைக்கி நாம் ஒரு புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான புடலங்காய் 2 புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பிடி பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடியை எடுத்து மூடி 2 விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். விசில் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் வர அளவுக்கு விட்டாச்சு. விசில் வந்த உடனே ப்ரெஷர் போன உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு அது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தேங்காய் ஜீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கலாம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அது ஒரு 2 கொதி வர அளவுக்கு விட்டுட்டு, கொதி வந்த உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நாம் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் தான் இந்த கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு 4 வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிடி கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.